வணக்கம். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியதன் அவசியம். ராமர் வந்துட்டு சீதையை காலம்க்கு விட சொல்றார். அப்போ சீதை வந்துட்டு தயங்குறாங்க. சீதை சொல்றாங்க, நீங்க ஒரு கல்ல உங்க திருவடி பட்டதுக்கே அது ஒரு பெண்ணா மாறிடுச்சு. என் கையில நான் நவரத்னத்தின் மோதிரம் அணிந்திருக்கிறேன், அந்த 9மே ஒரு பெண்ணா மாறிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு சீதை கேட்குறாங்க. அப்ப ராமர் சொல்றாரு, என்னோட வாழ்க்கையில உனக்கு தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. தசரத மன்னன் கைகேயியை மனம் முடிக்கும் போது கைகேயிக்கு பிறக்கும் மகன் தான் அரசாழ்வான் என வாக்களித்து தான் கைகேயியை மனம் முடித்து வந்தான். அதனால்தான் தசரத மன்னன் கைகேயி 2 வரங்களை கேட்ட பொழுது மறுக்காமல் அதை அழித்து விட்டார். லக்ஷ்மணர் ராமனுடன் காட்டிற்கு வனவாசம் செல்லும் பொழுது லக்ஷ்மணரின் தாயான சுமித்ரை லக்ஷ்மணனிடம், ராமரை நீ உன் தந்தையாரை பார்த்துக் கொள்வதைப் போல பார்த்துக் கொள்ள வேண்டும், சீதையை உனது தாயாரை போல நீ அவளை காக்க வேண்டும் என கூறி அனுப்பினாள். அந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக லக்ஷ்மணர் அவர்களுக்கு ஒரு காவலனாக திகழ்ந்தார். சீதை இலங்கையில் ராவணனின் இடத்தில் இருந்த பொழுது விபீஷ்ணரின் மகளாகிய திரிசடை சீதைக்கு தோழியாக அவரது அருகில் இருந்து அவரை கவனித்துக் கொண்டாள். ஏனெனில் ராவணன் செய்வது தவறு என்பதை உணர்ந்த திரிசடை தர்மத்தின் பக்கம் நிற்பதற்காக இச்செயலை செய்தார். சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற பொழுது இச்செயல் தவறு என்று உணர்ந்த சடாயு ராவணனிடம் போரிட்டு வீர மரணம் அடைந்தார். அவரது உயிர் தியாகத்தின் உத்தமத்தை அறிந்த ராமன் மகன் தந்தைக்கு ஆற்றும் கடமையாக கருதி சடாயுவை தன் 2 கரங்களால் தூக்கி அவருக்கு இறுதி சடங்கை அளித்தார். ராவணனின் தம்பியாகிய வீடனன் ராவணன் செய்வது தவறு என்பதை உணர்ந்து ராவணனிடம் நீ செய்வது தவறு என உரைத்தான். ஆனால் ராவணன் அதை மறுத்துவிட்டான். கிருஷ்ணர் ராமனை தேடி அவரிடம் அடைக்கலமாக வந்தார். ராமனும் அவரை தம்பியாக ஏற்றுக்கொண்டார். எதிரியின் தம்பியாகியவனாக இருந்தாலும் விபீஷ்ணன் தர்மத்தின்படி நிற்பதனால் ராமர் இலங்கையை விபீஷ்ணரிடம் அளித்தார். ராவண யுத்தத்தின் பொழுது அனைத்தையும் இழந்து நிராயுதபாணியாக நின்றான் ராவணன். ராமன், நீ இன்று போய் நாளை வா என சொன்னார். இவ்வாறாக அனைத்து கதாபாத்திரங்களும் தர்மத்தின்படியே நிற்கின்றனர். நம்ம வாழ்க்கையில நமக்கு உண்மையா இருந்தா போதும். நம்ம வந்துட்டு நமக்கு உண்மையா இருந்தோம் அப்படின்னாலே தர்மத்தின் பக்கம் தான் நம்ம இருப்போம். நம்மளுடைய உற்ற உறவினரோ நண்பரோ வேற யாரோ ஏதாவது தவறு செய்தாலும் நமக்கு உண்மையா இருந்தோம்னா தர்மத்தின்படி நாம் அதை கையாளுவோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு இவங்க உயிர் நண்பன், அதனால நம்ம அவங்களுக்கு சாதகமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் தடுமாறும். எனவே நாம் நமக்கு உண்மையாக இருந்தால் வாழ்க்கையில் நாம் தர்மத்தின் பாதையில் செல்லலாம்.